டெல்லுலு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா. அசால்ட்டாவா? இந்த பாரு, டிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி தான் நான் கிச்சன் பக்கம் போய் சமைச்சேன். அப்படியா? அதுவும் என்னோட ஒரு டெல்லுலுக்காக மட்டும் நான் சமைச்சேன். அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே நான் போகல, சமைக்கல. ஆனா நீ தான் இன்னைக்கு வர போறேன்னு சொன்ன போது நான் ரொம்ப சந்தோஷம். அஸ்வத்னா அவனுக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு. பட் உன்னை பத்தி வரி பண்ணிக்க அவசியமே இல்லை. இல்ல, நான் ஏதோ ஒரு அனாதை மாதிரியும் எனக்கு எந்த ஒரு குடும்பமும் இல்லாத மாதிரியும். ஆனா கூட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லையா? என் தாய்க்கு யாரு பதில் சொல்லுவா? என் தந்தைக்கு யாரு பதில் சொல்லுவா? என் தங்கைக்கு யாரு? என்ன லவ் பண்ற பல பெண்களுக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? நான் உன்ன லவ் பண்ணல. நீ என்ன லவ் பண்ணல? அப்போ இவ்வளவு நாள் சிரிச்சு பேசுறதெல்லாம் பொய்யா? பொய்யா? என்ன பார்த்து நிக்கி நீ வந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பொய்யா? அப்படி சொன்னாலே லவ்னு நினைச்சிப்பியாடா பைத்தியம்? உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிச்சேன். அது அழுதான். இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி சமைக்க போறோம் பாத்துக்கலாம். ஒரு ஃப்ளோல போலாம். நான் எந்த விஷயம் ப்ரிப்பேர் பண்ண ஒர்க் அவுட் ஆகுதுடா. எல்லா விஷயத்துல அப்படிதான். லவ் வாழ்க்கையில அப்படிதான்டா. நான் பிளான் பண்ணா அது ஃப்ளாப் ஆயிடுது. ஃப்ளாப் ஆகுது. லவ்வும் அப்படிதான். இதே சுக்குநூறா இருக்குடா. லவ் எல்லாம் பண்ணி சுக்குநூறாயி போயிட்டேன். இது ஆமாண்டா. கவலைப்படாத, இன்னைக்கு நிறைய சொல்யூஷன் நான் உனக்கு வந்துட்டு தரேன். உன்கிட்ட இருந்து நான் அட்வைஸ் எடுத்துக்கிறேன். இல்ல, நானே ஒரு லவ் ஃபெயிலியர் தான். அதனாலதான் கவலைப்படாத. மாத்தி புலம்புவோம். வாங்க, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி தரேன். கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி. ஓகே, வாருங்கள் சமைப்போம். கவிதை தெரியாது எனக்கு. தெரியாது டெல்னா, கவிதை தெரியாது எனக்கு. உன்னை தவிர வேறு எந்த கவிதை தெரியாது எனக்கு. சரி, அப்ப ஒரு கவிதை பாடு. கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ. அதாவது ஒன்னேன்னா, உங்க அண்ணா பாட்டு போட்டா மட்டும் சிரிக்கிற, ஆனா நான் கவிதை சொல்லும் போது நீ முறைக்கிற. கவிதையாடா நீ சொன்னது? நீ கவிதை சொல்ல போறேன்னு தானே சொன்ன. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சரி, ஓகே டெல்னா, இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அழகா ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ரேசிங் கியர் மாதிரி வந்துட்டு இப்படி புடிச்சிட்டு இருக்கற? அதான் இது பார்த்தாலும் ஸ்டீரிங் மாதிரி தான் தெரியுதா? ரெடி போலாம். ஓகே ஓகே, நம்ம பத்த வைக்கிறேன். பத்த வைமா, நல்லா பத்த வைமா. வெரி குட். ஐயோ, புகை வருதுடா. என்னம்மா? இதுல ஏதோ ஒண்ணு ஊத்திக்கலாம் கொஞ்சமாவே. ஏதோ ஒண்ணு ஊத்திக்கலாமா? வெடியா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுமா? அல்ல, அது ஊத்துறமா இது ஊத்துற மாதிரி யோசிச்சேன். ஏய், எல்லாரும் தண்ணி ஊத்தி தானே கழுகுவாங்க. என்ன ஆயில் ஊத்தி கழுங்கிட்டு இருக்காங்க? இப்பதான் மிகப்பெரிய விஷயம் நம்ம பண்ண போறேன். மிகப்பெரிய விஷயம் என்ன பண்ண போற? எனக்கு இது ரொம்ப பயம் இருக்கிற ஒரு விஷயம் தான். உன்னோட மூஞ்சி போனாலே பிரச்சனை இல்ல. ஏன் மூஞ்சி? ஏன்னா நான் என் மூஞ்சி வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மூஞ்சி என்ன இலக்கார மூஞ்சி? சரி, நீ இது போட்டுக்கோ. அதுல நீ கவலையே படாத. நான்லாம் சப்பமா கொஞ்ச நேரத்துல டீ கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. இங்க பாரு. இப்ப நம்ம இப்படி பண்ணணும்டா கொஞ்ச நேரம். ஆமா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. சரி, இது அப்படியே ஆகட்டும் கொஞ்ச நேரம். நீ அப்பா இது இப்படி பண்ணிக்கோ. சரி, ஓகே. இப்போ நான் கரெக்டா சொல்றேன் கேளு. லவ் பண்ற அப்புறம் தான் பிரேக்கப் பண்ணணும். பிரேக்கப் பண்ண அப்புறம் லவ் பண்ண முடியுமா? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? வேற பையனை லவ் பண்ணலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மா, பாய் பெஸ்டின்னு ஒருத்தன் நீங்க வந்துட்டு கூப்பிடுறீங்களா? பாய் பெஸ்டின்னு அவங்கனால தான் வந்துட்டு பாதி பிரச்சனையே. இங்க பாரு, நல்ல காதல் பண்ற ஒரு பையன் வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா தான் இருப்பான். குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி அந்த பாய் பெஸ்டி நடுவுல வரும்போது, அதான் நான் சொன்னேன்ல, இந்த காந்தி மாதிரி, டிஜே காந்தி மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு நடுவுல வந்துடுவான். இப்ப அவனுக்காக சிரிப்பாங்க. பாத்தியா? He is your boy bestie. இது ஒரு சினாரியோ. இது ஒரு சினாரியோ. Forget about that. அது நம்ம forget எப்படி பண்ண முடியும்? எங்க வயித்துல இருந்து அடி வயித்துல இருந்து சூடா ஒன்னு வாய் வழியா ஒன்னு கிளம்பி வரும் பாரு, அதை நாங்க இறக்கிடுவோம். ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்ட்னா வேற, லவ்னா வேறடா. ஃப்ரெண்ட் கூட லவ் பண்ண முடியாதுடா. நீங்க இந்த மாதிரி தான் சொல்றீங்க. எங்களுக்கு வந்து உங்களை நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு அது நான் என்ன கேக்குறேன், பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நான் சொல்லுவேன். நான் அது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமா நீங்க அது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகேவா? விழுந்துட்டே அப்படின்னு இருந்தா அடுத்த ஸ்டெப்ல இருந்து தனி கலர், அது பச்சை கலரா, மஞ்சள் கலரா, அது சிவப்பு கலரா, எந்த கலர்னு தெரியாது, அந்த கலர் வெளியே வந்துரும். நல்ல ஸ்டீம். இது கொஞ்சம் ஸ்டீம் எடுக்கல வேணாம். நான் வீட்டுல போய் எடுத்துக்கிறேன். எதிர்பார்க்காம தான் என்னம்மா பறக்குது. அது எங்க இருந்து வந்ததுடா? ஓகே ஓகே ஃபைன்.